குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டிப்ளமோ ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான தேர்ட் செமஸ்டரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தியரி சப்ஜெக்ட். இந்த சப்ஜெக்டில் யூனிட் தேர்டை எடுத்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ அதை ரெண்டு விதமான ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க. ஒன்று சீரிஸ் சர்க்யூட்ஸில் இருந்து ப்ராப்ளம்ஸ் வரலாம், இல்லை அப்படின்னா பேரல் சர்க்யூட்ஸில் இருந்து ப்ராப்ளம் வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சீரிஸ் சர்க்யூட்டை மூணாக பிரிக்கிறோம். சீரிஸ் சர்க்யூட்டை ஃபர்தராக டிவைட் பண்ணும்போது ஆர்எல் சீரிஸ் சர்க்யூட், ஆர்சி சீரிஸ் சர்க்யூட், ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட் அப்படின்னு பிரிக்கிறோம். இதுல ஃபர்ஸ்ட் ஆர்எல் சீரிஸ் சர்க்யூட். ஸோ ஆர்எல் சீரிஸ் சர்க்யூட் சொல்லும்போது கண்டிப்பா என்ன இருக்கணும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அடுத்தால என்ன இருக்கும், ஒரு இண்டக்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு அடுத்தால என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு ஏசி வோல்டேஜ் சோர்ஸ். எதை வச்சு சொல்றோம் ஏசி வோல்டேஜ் சோர்ஸ்? இந்த டில்டு சிம்பிள் வச்சு, இது சைனசாய்டல் அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்றதுக்காக போட்டிருக்கிறோம். இந்த ஏசி வோல்டேஜ் சோர்ஸ் இந்த சர்க்யூட் இந்த ஃபார்மட்ல இருந்தாலே இதை என்ன ஐடென்டிஃபை பண்ணிடணும் அப்படின்னா ஆர்எல் சீரிஸ் சர்க்யூட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிடணும். இந்த ஆர்எல் சீரிஸ் சர்க்யூட்ல ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு மொத்தமே 6 ஃபார்முலா தான். இந்த 6 ஃபார்முலா தெரிஞ்சிட்டா இதுல டைரக்டா கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும், இன்டைரக்டா கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும். இதுக்குள்ள இந்த 6 ஃபார்முலாஸ் மட்டும் நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்க. ஸோ இந்த 6 ஃபார்முலா இருந்ததுன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஆர்சி சீரிஸ் சர்க்யூட்டும் ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட்டும் ஈஸியா பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, இதுல ஒவ்வொரு ஃபார்முலா என்ன கொடுத்துருப்பேன் அப்படின்னா நொட்டேஷனும் கொடுத்துருப்பேன், ஃபார்முலாவும் கொடுத்துட்டு கடைசியில யூனிட்டையும் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பேன். யூனிட் சர்க்யூட் தியரியில மஸ்ட். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க ஃபார்முலா படிக்கும் போதே யூனிட்டையும் சேர்ந்து பிடிச்சு வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் XL. ஸோ அதுக்கு ஃபார்முலா 2πfL. அதாவது ப்ராப்ளத்துல எல்லுங்கிற யூனிட் வந்து ஹென்றி, இண்டக்டன்ஸோட யூனிட் வந்து என்னது ஹென்றி. அதை ஹென்ரியில கொடுத்தத இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அதாவது ஓமிக் வேல்யூல மாத்துறதுக்கு உண்டான ஃபார்முலா. சப்போஸ் உன்னோட ப்ராப்ளத்துல டைரக்டா முதலே எக்ஸல் ஓமிக் வேல்யூல கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா உனக்கு தேவையில்லை, டைரக்டா செகண்ட் ஃபார்முலாக்கு வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபார்முலா இம்பிடன்ஸ் Z. Z ஈக்குவல் என்னது ரூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் XL ஸ்கொயர். இதோட யூனிட்டும் என்னது ஓமிக் வேல்யூ தான். அடுத்தால கரண்ட் I ஈக்குவல் டு V பை Z. Zங்கிறது இம்பிடன்ஸ், ஏசிங்கிறதுனால ஓம்ஸ்லால I ஈக்குவல் என்ன பண்ணிருப்போம் V பை R அப்படின்னு படிச்சிருப்போம். இங்க ஏசிங்கிறதுனால Z அப்படிங்கறது தான் கொடுக்கணும். யூனிட் வந்து ஆம்பியர், அதுக்காக ஏன்னு காமிச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் பவர் ஃபேக்டர் அப்படிங்கிறது காஸ் தீட்டா. காஸ் தீட்டாக்கு வந்து யூனிட் கிடையாது, ஏன்னா ஆரோட யூனிட்டும் என்னது ஓமிக் வேல்யூ தான், இசடோட யூனிட்டும் ஓமிக் வேல்யூ தான், ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இருந்தாலும் நம்ம என்ன காமிக்கிறோம், பவர் ஃபேக்டர் வந்து என்ன டைப் ஆஃப் லோடுன்னு காமிக்கிறோம். லேகிங் லோட், லீடிங் லோட், யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோட், மொத்தம் 3 டைப் ஆஃப் லோட்ஸ் உண்டு. அதுல நம்ம இண்டக்டன்ஸ் அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு சர்க்யூட்ல. சோ அப்போ இது என்ன லோடா ஆயிரும், லேகிங் லோடா ஆக்ட் பண்ணும். அதுக்கு அடுத்தால பவர், பவருக்கு ஃபார்முலா VI cos θ, அதோட யூனிட் வாட்ஸ். அடுத்தால வோல்டேஜ் டிராப் அக்ராஸ் இண்டக்டன்ஸ், அதாவது V அக்ராஸ் XL அப்படிங்கிறது தான் I இன்டு XL. I இன்டு மல்டிபிளிகேஷன் சிம்பல் XL, யூனிட் வந்து என்னது வோல்ட்ஸ். ஸோ இதுதான் உன்னோட 6 ஃபார்முலாவையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. I இன்டு XL. ஸோ மல்டிபிளிகேஷன் சிம்பல் இல்லை, இது கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த இதை கேன்சல் பண்ணிக்க. I இன்டு XL அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நம்ம RL சீரிஸ் சர்க்யூட்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸோ கொஸ்டின் பாருங்க, determine the impedance of a RL series circuit with R equal to என்ன கொடுத்திருக்காங்க 20 ohm, L equal to 0.1 Henry when connected to a 230 volt 50 hertz supply. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்தாலே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சர்க்யூட்டை வரைய பார்க்கணும். சர்க்யூட்ல என்ன சொல்லியிருக்காங்க, RL சீரிஸ் சர்க்யூட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிரு, ஒரு R வரைஞ்சிரு ரெசிஸ்டன்ஸ், அடுத்தால என்ன பண்ணிரு ஒரு இண்டக்டன்ஸ். ரெண்டுமே என்ன கனெக்ஷன், சீரிஸ் கனெக்ஷன் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ் சப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 50 ஹெர்ட்ஸ் சப்ளைக்கு ஒரு ஏசி சிம்பிளை காமிச்சுக்கோ. ஸோ இதுல கொடுத்திருக்கக்கூடிய கிவன் டேட்டாவை எல்லாமே
சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே half of the problem solved. So R ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? R ஓட வேல்யூ 20 ஓம் கொடுத்திருக்காங்க. So 20 ஓம் போட்டுக்க. அடுத்தல L ஓட வேல்யூ 0.1 ஹென்றி அப்படி கொடுத்திருக்காங்க. 0.1 ஹென்றி போட்டுக்க. அடுத்தல V ஓட வேல்யூ 230 வோல்ட் பார் 50 ஹெர்ட்ஸ் சப்ளை. இத கிவனா தனியா எடுத்து எழுதினாலும் சரி அப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். given R equal என்ன கொடுத்திருக்காங்க? 20 ohm, L equal to 0.1 Henry, next V equal to 230 volt, next frequency F equal to என்ன கொடுத்திருக்காங்க? 50 Hz அப்படி கொடுத்திருக்காங்க. next என்னெல்லாம் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? determine the impedance of RL circuit அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? impedance அப்படிங்கிறது to find என்ன கண்டுபிடிக்க போறோம்? to find impedance Z equal to என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதான் உன்னோட ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணக்கூடிய மெத்தட். ஃபர்ஸ்ட் given என்ன கேட்டிருக்காங்க, என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படிங்கறது தெரிஞ்சிட்டா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஃபார்முலாவை அப்ளை பண்ணிடலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்முலா? Lங்கிறது எதுல இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஹென்ரில இருக்கு. இந்த ஹென்ரில இருக்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓமிக் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணணும். சோ ஓமிக் வேல்யூல கன்வெர்ட் பண்ண என்ன ஃபார்முலா? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். சோ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படிங்கிறதுக்கு எக்ஸலுக்கு ஃபார்முலா 2πfL அதான் ஃபார்முலா. சோ 2 into பைக்கு 3.14, எஃப்க்கு உன்னோட ஃப்ரீக்வன்சி என்ன கொடுத்திருக்காங்க? 50 ஹெர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ 50 ஹெர்ட்ஸ். நெக்ஸ்ட் இண்டக்டன்ஸ் ஓட வேல்யூ 0.1 ஹென்ரிங்கிறதுனால 0.1. சோ கால்குலேட்டர் எடுத்து பார்க்குறோம். 2 into சோ கால்குலேட்டர்ல டெசிமல் மோடுல இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்க. சோ 2 into 3.14 into 50 into 0.1. சோ ஆன்சர் 31.4 அப்படின்னு வரும். சோ 31.4 ஓம். இதான் வந்து என்னது அப்படின்னா உன்னோட இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். நெக்ஸ்ட் அவங்க கேட்டிருக்கிறது நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சோ இம்பிடன்ஸ் டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா இம்பிடன்ஸ் ஃபார்முலா தெரியும். இம்பிடன்ஸ் ஈக்குவல் டு Z equal to root of R square plus XL square. இதுக்காகத்தான் இந்த XL வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். சோ இம்பிடன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா உங்களுக்கு XL தேவை. சோ அதுக்காகத்தான் என்ன பண்ணிருக்கு? XL கண்டுபிடிச்சிருக்கு. இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறோம். சோ root of R squareங்கிறது என்னது? 20 ஸ்கொயர் plus XL ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 31.4 ஸ்கொயர், that is equal to so 20 ஸ்கொயர்ங்கிறது என்ன வரும்? 400 வரும். இதுக்கு 31.4 ஸ்கொயர் என்ன வேல்யூ வருது அப்படின்னா 985.96 அப்படிங்கிறது வருது. சோ அதையும் 400 ஆட் பண்றோம். ஆட் பண்ணிட்டு ரூட் போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் Z equal to 37.22 ohm. இதான் வந்து என்னது உன்னோட ஃபைனல் இம்பிடன்ஸ். போட்டோ எடுக்கணும் முதல்ல அந்த சாம்படா இல்லாத மாதிரி கட் பண்ணிட்டு. நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Find the impedance current. Find the impedance current and phase angle of the series circuit having resistance of 10 ohm, resistance of 10 ohm and inductance of 10 millihenry. The applied voltage is 200 volt 50 Hz. So given என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க? impedance கொடுத்திருக்காங்க. சாரி, impedance என்னன்னு கேக்குறாங்க, current என்னன்னு கேக்குறாங்க, phase angle என்னன்னு கேக்குறாங்க. கொடுத்திருக்கக்கூடிய டேட்டாவானது resistance of 10 ohm, inductance of 10 millihenry, applied voltage is 200 volt 50 Hz. So given தனியா இது தனியா நம்ம பிரிச்சு எடுத்து எழுதுவோம். first step. So given resistance
ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஃபுல்லாக இருந்தாட்டியும் அட்லீஸ்ட் நீங்கள் ஆர்னாவே கொடுத்துருங்க. ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம், இண்டக்டன்ஸ் ஸோ இண்டக்டன்ஸ் எல் 10 மில்லி ஹென்றி அப்படின்னு சொல்றாங்க. இப்பவுமே நீ மாத்தி வச்சுக்கிட்டாலும் சரி, மில்லி ஹென்ரின்னு சொல்லும் போது 10 × 10⁻³ அப்படின்னு தான் போடணும். அடுத்தால அப்ளைட் வோல்டேஜ் V equal to 200 volt. Next frequency. எக்ஸாம்ல frequency கொடுக்கல அப்படின்னா நம்மளோட நார்மல் ஏசி சப்ளையோட frequency 50 Hz. அதை எடுத்து செய்யலாம். ப்ராப்ளம்ல சப்போஸ் கொடுக்கல, உன்னோட frequency பத்தி டேட்டா கொடுக்கல அப்படின்னா என்ன பண்ணிக்கிடலாம் அப்படின்னா 50 Hz எடுத்துக்கிடலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைன் டு ஃபைன் என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இம்பிடன்ஸ் இசட் என்ன, அடுத்தால கரண்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க, அடுத்தால ஃபேஸ் ஆங்கிள். ஸோ ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தோம்னா பயந்துட வேண்டாம், பவர் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டாலே அதுல இருந்து ஒரு சின்ன ஸ்டெப் தான். ஸோ ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் படிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு தான் 6 ஃபார்முலாவோட லிமிட் பண்ணது. ஸோ இந்த ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செய்ய வேண்டியிருக்கு? இந்த இண்டக்டன்ஸ் எல் மில்லி ஹென்றி, அதாவது யூனிட்ஸ் வந்து ஹென்ரியில இருக்கு. இதை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓமிக் வேல்யூக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஓமிக் வேல்யூ கன்வெர்ட் பண்ணதுக்கு உனக்கு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸ்எலுக்கு ஃபார்முலா 2πfL. இதான் உன்னோட ஃபார்முலா. ஸோ 2 × 3.14 × 50 அடுத்தால இண்டக்டன்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 10 மில்லி ஹென்றி எல்லோட வேல்யூ. அப்போ 10 × 10⁻³ அதை இன்க்ளூட் பண்ணணும், மறந்துடாத. ஸோ இதோட ஆன்சர் 2 × 3.14 × 50 × 10 எக்ஸ்போனன்ஷியல் ப்ளஸ் பண்ணிக்க -3 ப்ளஸ் பண்ணினா 3.14 ஓம். அதாவது உன்னோட எக்ஸ்எலோட வேல்யூ 3.14 ஓம். நெக்ஸ்ட் இம்பிடன்ஸ் இசட். Impedance Z equal to √R² plus XL². So R² என்பது ரெசிஸ்டன்ஸ் ஓட வேல்யூ √10² plus 3.14². 10² நம்ம கண்டுபிடிச்சலாம், டைரக்டாவே சொல்லிடலாம் 100. 3.14 9.8596. So impedance Z equal to 10.48 ohm. So பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம், அடுத்தால இம்பிடன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம். இம்பிடன்ஸ் Z கண்டுபிடிச்சிட்டோம், 10.48 ஓம். நெக்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கரண்ட் கண்டுபிடிக்க போறோம். கரண்ட் I equal to V/Z. ஸோ Vங்கிறது நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டேட்டால இருந்து பார்க்குறோம் 200 வோல்ட். நெக்ஸ்ட் Zங்கிறது என்னது 10.48 ஓம். ஸோ ஆன்சர் 200 divided 10.48. So 19.08 amps. So current I equal to 19.08 amps. அடுத்து நெக்ஸ்ட் கரண்ட் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்தால நம்ம கண்டுபிடிக்க போகிற டேட்டா ஃபேஸ் ஆங்கிள். ஃபேஸ் ஆங்கிள் டைரக்டா ஃபார்முலா கிடையாது.
ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய பவர் ஃபேக்டர் காஸ் தீட்டாக்கு உண்டான ஃபார்முலா காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஆர் பை இசட் அந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் அதுல இருந்து என்ன பண்ணிடலாம் ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆர்ங்கிறதோட வேல்யூ 10, இசடோட வேல்யூ 10.48. So 10 divided by 10.48. So 0.954 வருது. So உன்னோட பவர் ஃபேக்டர் 0.954. இந்த பவர் ஃபேக்டர் எக்கார்த கொண்டும் ஒண்ணுக்கு மேல போகாது. மேக்ஸிமம் வேல்யூ என்னதான் ஒண்ணுதான். அதான் நம்ம படிச்சிருப்போம் யூனிட்டி பவர் ஃபேக்டர் லோட். மற்றபடி பவர் ஃபேக்டரோட ரேஞ்சு 0ல இருந்து 1 வரைக்கும் தான் வரும். அதுக்கு மேலே போகாது. ஸோ இந்த ரேஞ்சை மறந்துடாத. ஸோ பவர் ஃபேக்டர் கண்டுபிடிச்சு வச்சுக்கோ. ஸோ பவர் ஃபேக்டர்ல இருந்து அதுக்கடுத்தால நம்ம என்ன பண்ணிடலாம் ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிச்சுக்கிடலாம். ஸோ நம்ம பவர் ஃபேக்டர் 0.954 அப்படிங்கிறது கண்டுபிடிச்சோம். 0.954 லேக்ங்கிறத எழுதிடணும். ஏன்னா லேக்ங்கிற யூனிட் ஃபர்ஸ்ட் நம்ம சப்ளைல என்ன கொடுத்துருக்காங்க இண்டக்டன்ஸ் அப்படின்னு ப்ராடக்ட்ல கொடுத்ததுனால இதோட யூனிட் வந்து என்ன யூனிட்ங்கிறது இல்லை நம்ம லேக்ங்கிறத காமிச்சிருக்கணும். அடுத்த நெக்ஸ்ட் ஸோ ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் நீ கண்டுபிடிச்ச பவர் ஃபேக்டரை போட்டாலே போதும். ஸோ கால்குலேட்டர்ல காஸ் இன்வர்ஸ் எப்படி அடிக்கிறதுனா ஷிஃப்ட் அடிச்சு காசை பிரஸ் பண்ணினா என்ன கிடைச்சிரும் காஸ் இன்வர்ஸ் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் 0.954 அடிச்சுன்னா ஆங்கிள் கிடைச்சிரும். இதான் உன்னோட ஆங்கிள் 17 டிகிரி 44 மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கோ. இதான் வந்து என்னது உன்னோட ஃபேஸ் ஆங்கிள். ஸோ ஃபேஸ் ஆங்கிளுக்கு நீ தனியா என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஃபார்முலா படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி வேணாம் இதோட